Hello friends, welcome to Make It Tasty with me. இன்னைக்கு நம்ம 15 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு குயிக்கான டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். 1/2 லிட்டர் பாலும் 4 பிரெட் ஸ்லைஸ் இருந்தா போதும். குயிக்கா இந்த டெசர்ட் ரெசிபி செஞ்சிரலாம். फ्रेंड्स, என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இந்த குயிக் டெசர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் இல்லனா சாஸ் பேன்ல 1/2 லிட்டர் பாலை காய வச்சுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதில் 4 இல்லைன்னா 5 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆறின பாலை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சிக்கணும். இப்போ இதில் 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெசர்ட்டில் நம்ம கலருக்காக சாஃப்ரனோ ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரோ ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். பால் காஞ்சிடுச்சு, இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், பால் கொதிச்சு நல்லா திக்காக இருக்குது. இதில் நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கும் போது நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடியில் போய் செட்டில் ஆகிட்டு நமக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 1 நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கோதுமை மாவு வேக வேக பாலோட நிறம் நல்லா கோல்டன் எல்லோவாக மாறி இருக்கு. இதை இன்னும் 2 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அப்பப்போ நம்ம கலந்து விட்டால் போதும். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கோதுமை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி 1 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். சைடில் படிகிற ஆடையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 1/2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அந்த ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் நமக்கு நல்லா இறங்கட்டும். பால் பாருங்கள் நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, பொடியாக நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், பொடியாக நறுக்கின 1 டீஸ்பூன் பிஸ்தா சேர்த்துடலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனை நம்ம பாலில் டிப் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், பால் ஸ்பூனில் எல்லா இடத்துலையும் கோட்டாக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரபடி குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது ஆற ஆற நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மேலே ஆடப்படிய ஆரம்பிச்சிடும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிற முந்திரி, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். பால் பவுடர் ஆப்ஷனல் தான். பால் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 10 ரூபாய் பால் பவுடர் பேக்கெட் எடுத்திருக்கேன். இது 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் இருக்கும். இதை நம்ம சேர்த்துக்கலாம். பால் பவுடரை நட்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா 2 டீஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பால் சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம கலந்து வச்சிடலாம். குயிக்காக ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃபில்லிங் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போது ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ரபடிக்கு 6 ப்ரெட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண ஓரங்களை வேஸ்ட் பண்ணாமல் ப்ரெட் க்ரம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 ப்ரெட்லேயும் ஓரங்களை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ரெட்டை 4 ட்ரையாங்கிளாக கட் பண்ணியிருக்கேன். ப்ரெட் ரபடி ஃபில்லிங்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க குயிக்கான எம்மி டெசர்ட் ரெடி பண்ணிடலாம். கட் பண்ண ஒரு ப்ரெட் பீஸை எடுத்துக்கலாம். ப்ரெட்டோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கை 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை சீல் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் காய்ச்சி ஆறின பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை ஒரு ஸ்பூனில் எடுத்து ப்ரெட்டோட ஓரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வரலாம். நம்ம பால் ஊற்ற ப்ரெட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம சீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் இன்னொரு பீஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்து இதே மாதிரி அதோட ஓரங்கள்லையும் பாலால் கோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 2 ப்ரெட்டையும் ஒன்று மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணி உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தோன்னா 2 ப்ரெட்டோட ஓரங்களும் நல்லா சீல் ஆகிடும். பாருங்கள், கேப் இல்லாமல் நல்லா சீல் ஆகிருக்கு. இது போல் எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்கு மேலே நம்ம ரபடியை ஊற்றிக்கலாம். ரபடி எவ்வளோ திக் அண்ட் க்ரீமி ஆகிடுச்சு பாருங்கள். ப்ரெட்டெல்லாம் கவர் ஆகிற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் ரபடியை ஊற்றிக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம்.
இதை நம்ம அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். வெறும் 15 நிமிஷத்தில் குயிக்காக இது போல் ரிச்சான டெசர்ட் நீங்களும் செஞ்சு அசதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமோ மலாயோ எதுவுமே யூஸ் பண்ணல, வீட்டில் இருக்க பொருட்களை யூஸ் பண்ணி எவ்வளோ குயிக்காக டெசர்ட் செஞ்சுட்டு பாருங்கள். இதில் சேர்த்துருக்க நட்ஸ் கூட ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா ப்ரெட்லேயும் ரபடி கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பிஸ்தாவும் முந்திரியும் தூவி விட்டுடலாம். சூப்பராக எம்மியான இன்ஸ்டன்ட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.